ஆரம்பத்துல இது ஒரு ஜாலியான பெயிண்டிங் ஒர்க் அப்படின்னு தான் அந்த பெண்கள் நினைச்சாங்க. போக போக தான் தெரிஞ்சது அவங்க பெயிண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறது அவங்களோட மரணத்தை அப்படிங்கிறது. அமெரிக்கால நடந்த ஒரு ப்ரூட்டலான சம்பவத்தை பத்தி தான் நான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன். 1915 அமெரிக்கா நியூ ஜெர்சில யூஎஸ் ரேடியம் கார்பரேஷன் அப்படின்னு ஒரு கம்பெனி இருந்துச்சு. வாட்ச் வால் கிளாக் தயாரிக்கிற கம்பெனிஸ் இந்த யூஎஸ் ரேடியம் கார்பரேஷன் கம்பெனி கிட்ட நம்பர் டயல்ஸ் அனுப்பி வைப்பாங்க. இவங்க நம்பர்ஸ்ல ரேடியம் பெயிண்டிங் பண்ணி கொடுப்பாங்க. அதனால இருட்டுல கூட நம்பர்ஸ் பளிச்சுன்னு தெரிஞ்சிடும். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் ரேடியம் வாட்சுக்கு அவ்வளவு டிமாண்ட் இருந்தது இல்ல. எப்ப வேர்ல்டு வார் ஆரம்பிச்சதோ அப்ப இருந்து இந்த ரேடியம் வாட்சுக்கு ஏகப்பட்ட டிமாண்ட். ஏன்னா வீரர்களுக்கு இருட்டுல டைம் பார்த்து டைம் கீப் அப் பண்றது ரொம்ப சிரமமான வேலையா இருந்துச்சு. அந்த நேரத்துல தான் இந்த ரேடியம் வாட்ச் அவங்களுக்கு கை கொடுத்துச்சு. எனிமீஸ் இவங்களை ஐடென்டிஃபை பண்ணாம இருக்க கவர் பண்ண ரேடியம் வாட்ச் ரெடி பண்ணி கொடுத்தாங்க. எப்ப அவங்களுக்கு தேவையோ அப்ப திறந்து பார்த்துக்கலாம். 1917 அந்த யுஎஸ் ரேடியம் கார்பரேஷன் கம்பெனில கிரேஸ் பிரயர் அப்படிங்கிற ஒரு 18 வயது பெண் வேலைக்கு வந்து சேர்ந்தாங்க. அங்க கிட்டத்தட்ட 300 பெண்கள் வரைக்கும் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. எல்லோருக்கும் நல்ல சம்பளம். அதனால அங்க இருந்த ஒர்க்கர்ஸும் கணக்கு பார்க்காம கம்பெனிக்கு நல்ல வேலை பார்த்து கொடுத்தாங்க. கிரேஸுக்கு அந்த வேலை பிடிச்சிருந்துச்சு. எல்லாமே நல்லா தான் போய்கிட்டு இருந்துச்சு. ஒரு 3 வருஷம் கழிச்சு ஒரு நாள் கிரேஸுக்கு பயங்கரமான பல் வலி ஆரம்பிச்சது. பற்கள்ல ரத்தம் கசிய ஆரம்பிச்சது. முகமெல்லாம் பயங்கரமா வலிச்சது. அடுத்த சில நாட்கள்லயே ஒவ்வொரு பல்லா விழுக ஆரம்பிச்சது. முதுகு தண்டுல கடுமையான வலி இருந்துச்சு. எந்த அடியும் படாம எலும்புகள் உடைய ஆரம்பிச்சது. கிரேஸ் வேலைக்கு லீவ் போட்டுட்டு வீட்ல இருந்து மெடிசின் எடுத்துக்க ஆரம்பிச்சாங்க. பொறுமையா தனக்கு என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு யோசிக்கிறப்பதான் சில விஷயங்கள் அவளுக்கு புரிய ஆரம்பிக்குது. இந்த வேலைக்கு சேர்ந்த பிறகுதான் இப்படி பிரச்சனைகள் எல்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சா. வேலைக்கு சேர்ந்த புதுசுல டயல்ஸுக்கு எப்படி பெயிண்ட் பண்றது அப்படின்னு அவளுக்கு எப்படி சொல்லி கொடுத்தாங்க அப்படிங்கறத நினைவுபடுத்தி பார்த்தா கிரேஸ். பிரஷ் எடுத்து ரேடியம் பெயிண்ட்ல டிப் பண்ணி நம்பர்ஸ் மேல வரையணும். திரும்ப பிரஷ்ஷை ஷார்ப் ஆக்குறதுக்கு வாயில வச்சு எச்சில் தொட்டு ஷார்ப் ஆக்கணும். திரும்ப ரேடியம் பெயிண்ட்ல டிப் பண்ணி வரையணும். இதையே கிரேஸ் கடந்த 3 வருஷமா செஞ்சுக்கிட்டு இருந்திருக்கா. கிரேஸ் மட்டும் இல்ல, அங்க வேலை பார்க்குற எல்லோருமே இதைத்தான் செஞ்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. அந்த காலகட்டத்தில் ரேடியம் கெமிக்கல் பத்தி மக்கள் கிட்ட அவ்வளவு விழிப்புணர்வு கிடையாது. ஆனா இது கொஞ்சமா யூஸ் பண்ணா கூட டேஞ்சரஸ் அப்படிங்கிறது அந்த ரேடியம் கம்பெனிக்கு தெரியாம இல்ல. ஆனா இவங்க ஒர்க்கர்ஸ் கிட்ட என்ன சொன்னாங்க தெரியுமா? ரேடியம் உள்ள போனா உடம்புக்கு ஹெல்த்தி அப்படின்னு அவங்கள நம்ப வச்சாங்க. தெளிவான கிரேஸ் அங்க வேலை பார்க்குற பெண்களோட இந்த பிரச்சனைகளை பற்றி பேச ஆரம்பிச்சா. அங்க நிறைய பேருக்கு இந்த பிரச்சனைகள் இருந்திருக்கு. நிறைய பேர் சொல்லாம வேலையை விட்டு நின்னுட்டாங்க. சிலர் தன்னோட உடல் தான் மோசமா இருக்கு அப்படின்னு அவங்க மேலேயே பழி போட்டுக்கிட்டாங்க. ஆனா யாரும் இதை ரேடியம் பெயிண்டிங்கோட தொடர்பு படுத்தி பார்க்கல. கிரேஸ் கூட 4 பெண்கள் சப்போர்ட்டுக்கு நின்னாங்க. மெடிக்கல் ரிப்போர்ட் மத்த டீடைல்ஸ் எல்லாம் வச்சு கோர்ட்டுக்கு போனாங்க. அடுத்த சில வருஷத்திலேயே தீர்ப்பு வந்துச்சு. இதுல கேஸ் ஃபைல் பண்ண கிரேஸ் உட்பட 5 பெண்களுக்கும் தலா $10,000 கொடுக்கணும். அது போக மெடிக்கல் செலவுக்கு வருஷத்துக்கு $600 அந்த கம்பெனி கொடுக்கணும் அப்படின்னு தீர்ப்பு எழுதினாங்க. அந்த கேஸ் ஃபைல் பண்ண 5 பெண்களும் அடுத்த 4 வருஷத்துக்குள்ளேயே போன் கேன்சர் வந்து இறந்து போயிட்டாங்க. அவங்க மட்டும் இல்ல, 100க்கும் மேற்பட்ட பெண்கள் இறந்து போனாங்க. இந்த ரேடியம் கேஸ் கேஸுக்கு பிறகு அமெரிக்காவில் லேபர் சட்டங்கள் கடுமையாக்கப்பட்டு ஒர்க்கர்ஸ்க்கான பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுச்சு. இது அமெரிக்க தொழிலாளர் உரிமைகளுக்கு ஒரு திருப்பு முனையா இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள்ல ஷேர் பண்ணுங்க. நீங்க யூடியூப்ல இருந்தா சப்ஸ்கிரைப் தட்டுங்க, இன்ஸ்டால இருந்தா ஃபாலோ தட்டுங்க. தேங்க்யூ.